போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 2. அவர் வருகிறார் என்று சைகைக்காரன் கத்தினான். பட்டாளத்தின் கமாண்டர் முகம் சிவக்க குதிரையிடம் ஓடி நடுங்கிய கைகளோடு அங்கப்படியை பற்றி சேணத்தில் அமர்ந்து தம்மை சரி செய்து கொண்டார். தமது பட்டாக்கத்தியை வெளியே உருவி சந்தோஷமும் உறுதியும் கொண்ட பார்வையோடு தமது வாயை கோணலாக வைத்து கொண்டு உத்தரவு கொடுக்க தயாரானார். ஒரு பறவை தன்னுடைய இறகுகளை சுத்தம் செய்வதற்கோ அல்லது ஒழுங்காக வைப்பதற்கோ எப்படி படபடவென்று அடித்து கொள்ளுமோ அதே மாதிரி அந்த பட்டாளம் படபடத்து பின்னால் அசையாமல் நின்றது. அட்டென்ஷன் என்று பட்டாள கமாண்டர் உள்ளத்தை அதிர வைக்கும் குரலில் கூவினார். அவருடைய குரல் தம்மை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியையும் பட்டாளத்தையும் பொறுத்தவரையில் கடுமையையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் தலைவரை பொறுத்தவரையில் வரவேற்பையும் காட்டியது. அகலமான கிராமாந்தர ரஸ்தாவில் இரு பக்கங்களிலும் மரங்கள் அடர்ந்து நிற்க மத்தியில் உயரமான இள நீலவர்ண வியன்னா சாரட்டை வண்டியின் பெல் சப்தம் கீறிச்சிட 6 குதிரைகள் கம்பீரமான பெரும் நடையில் இழுத்து வந்து கொண்டிருந்தன. சாரட்டின் பின்னால் பரிவாரங்களும் குரோட்டியர்கள் கொண்ட காவல் படையும் வந்து கொண்டிருந்தன. குட்டோஜோவுக்கு பக்கத்தில் ஒரு ஆஸ்திரியன் ஜெனரல் அமர்ந்திருந்தார். ருஷ்யர்கள் கருப்பான சீருடை அணிவது வழக்கமாகையால் அந்த ஜெனரல் வெள்ளை சீருடையில் இருந்தது வினோதமாக தோன்றியது. திரியன் ஜெனரலும் மெதுவான தொனியில் பேசிக்கொண்டிருந்தார்கள். குட்டுஜோ மெல்லிய புன்னகையோடு வண்டியில் இருந்து இறங்கினார். அவர் இறங்கிய தோரணை அந்த 2000 பேர்களும் மூச்சு விடாமல் இவரையே பார்த்து கொண்டிருப்பது போலவும் அந்த பட்டாளத்தில் கமாண்டர் ஒருவர் உண்டு என்பதை நினைக்காதது போலவும் காணப்பட்டது. உத்தரவு துணி பறந்தது. மீண்டும் அந்த பட்டாளம் படபடப்போடும் துப்பாக்கிகளை மாற்றும் சப்தங்களோடும் கைகளில் துப்பாக்கிகளை தூக்கி நிறுத்தி மரியாதை காட்டினார்கள். அந்த நிசப்தமான வேளையில் சேனாதிபதியின் மெல்லிய குரல் கேட்டது. பட்டாளம் கர்ஜித்தது. மேன்மை தங்கியவர் நலமாய் இருப்பாராக என்று பட்டாளம் கர்ஜித்துவிட்டு மீண்டும் அமைதியாயிற்று. பட்டாளம் மரியாதை செய்தபோது முதலில் குட்டுஜோ அசையாமல் நின்றார். பின்னால் அவரும் வெள்ளை சீருடையில் இருந்த அந்த ஜெனரலும் பரிவாரங்கள் பின்தொடர அந்த சிப்பாய்களின் வரிசைகளில் நடக்கலானார்கள். பட்டாளத்தின் கமாண்டர் சேனாதிபதிக்கு சலாம் அடித்து அவர் தம் கண்களால் விழுங்கி விடுவதைப் போல ஆசையோடு பார்த்து நிமிர்ந்து நின்று மரியாதை செய்தார். ஜெனரலுக்கு பின்னால் அவர் நடந்து சென்றபோது முன்னோக்கி வளைந்து காலை இழுத்து போட்டு நடப்பதை அவரால் தடுக்க முடியவில்லை. சேனாதிபதியின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு அசைப்பையும் அறிந்து கொள்வதற்காக கழுத்தை நீட்டி அவர் பின் சென்றார். இவற்றையெல்லாம் பார்த்தால் ஒரு கமாண்டர் என்ற முறையில் தமது கடமையை செய்வதை விட ஒரு சிப்பாய் என்ற முறையில் தமது கடமையை செய்வதற்கு அவருக்கு அதிகமான ஆவல் இருந்ததாக தோன்றியது. அவருடைய பட்டாளம் அவருடைய கண்டிப்பினாலும் கூர்மையான கவனத்தினாலும் பிரணாவ் என்ற இடத்திற்கு அச்சமயம் வந்திருந்த பட்டாளங்களை விட மிக சிறப்பான நிலைமையில் இருந்தது. அவருடைய பட்டாளத்தில் மொத்தம் காணாமல் போனவர்களோ நோயாளிகளோ எல்லாம் சேர்த்து 217 பேர்தான். சோடுகளை தவிர மற்ற எல்லாம் நல்ல நிலைமையிலேயே இருந்தன. சிப்பாய்களின் வரிசைகள் வழியாக குட்டுஜோ நடந்து சென்றார். வழியில் துருக்கி யுத்தத்தில் தமக்கு பழக்கமான அதிகாரிகளை பார்த்ததால் அங்கு நின்று சில இனிய வார்த்தைகளை கூறுவார். அதே சமயம் சிப்பாய்களில் பழக்கமானவர்கள் இருந்தாலும் பேசுவதுண்டு. அவர்களின் ஜோடுகளை பார்த்து பல தடவைகள் வருத்தத்தோடு தமது தலையை ஆட்டினார். அவைகளை ஆஸ்திரியன் ஜெனரலுக்கு சுட்டி காட்டினார். அவர் பேசியது யாரையும் தாம் குற்றம் சொல்ல விரும்பவில்லை என்பது போலவும் இருக்கிற நிலைமையை எவ்வளவு மோசமாய் இருக்கிறது என்பதை கவனிக்காமல் இருப்பதற்கு இல்லை என்பது போலவும் இருந்தது. அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் பட்டாளத்தை பற்றி சேனாதிபதி கூறுகிற வார்த்தைகளில் ஒன்றை கூட கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாதே என்ற எண்ணத்தோடு பட்டாளத்தின் கமாண்டர் முன்னால் ஓடி ஓடி கேட்டுக்கொண்டிருந்தார்.
அவர் மெதுவாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கக்கூடிய தூரத்தில் அவருடைய பரிவாரங்களில் சுமார் 20 பேர் குட்டுச்சோவுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த பரிவார கணவான்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் விட சேனாதிபதிக்கு சமீபத்தில் நடந்து வந்தவர் ஒரு அழகான உதவியாளராகும். இவர்தான் இளவரசர் பால்கோன்ஸ்கி. இவருக்கு பக்கத்தில் சேனாதிபதியின் பரிவார அதிகாரியான அவருடைய தோழர் நெஸ்பெட்ஸ்கி வந்தார். அவர் மிகவும் பருமனாக இருந்தார். இரக்கமுள்ள கண்களும் அன்பான பொன்முறுவலும் கொண்ட அழகிய முகமுடையவராய் இருந்தார். தமக்கு பக்கத்தில் நடந்து வந்த அழுத்தமான வர்ணமுள்ள ஒரு குதிரைப்படை அதிகாரி ஏற்படுத்தி வந்த சிரிப்புகளை நெஸ்பெட்ஸ்கியால் அடக்க முடியவில்லை. அந்த குதிரைப்படை அதிகாரி ஆழ்ந்த முகபாவத்தோடு புன்னகை எதுவும் இல்லாமல் அவருடைய நிலையான கண்களின் தோற்றத்தில் மாறுதல் எதுவுமின்றி பட்டாள கமாண்டரின் பின்பக்கத்தை கவனித்து அவர் செய்வது போலவே கேலியாக நடித்து வந்தார். அந்த கமாண்டர் உடல் பதறி முன்னால் குனியும் ஒவ்வொரு தடவையும் இந்த குதிரைப்படை அதிகாரியும் அதே மாதிரி உடல் பதமாக முன்னால் குனிவார். நெஸ்பெட்ஸ்கி தாம் சிரித்து மாளாமல் அந்த கோமாளியை கவனிக்கும்படி மற்றவர்களை முழங்கையால் இடித்து தூண்டியும் வந்தார். குட்டுச்சோவ் மெதுவாகவும் அமைதியாகவும் நடந்து தங்கள் தலைவரை விழிப்பிதுங்கும்படி பார்த்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான கண்களை கடந்து சென்றார். 3வது கம்பெனியிடம் அவர் நெருங்கியதும் திடீரென்று நின்றார். அவருடைய பரிவாரங்கள் இதை எதிர்பார்த்தபடியால் அவர்கள் நடந்து வந்த வேகம் சேனாதிபதிக்கு சமீபத்தில் கொண்டு வந்துவிட்டது. டிமோக்கின் என்று பெரிய நீலக்கோட்டிற்காக கண்டனம் செய்யப்பட்ட சிவந்த மூக்குடைய கேப்டனை பார்த்ததும் அடையாளம் தெரிந்து கொண்டு பேசினார். பட்டாளத்தின் கமாண்டர் கண்டித்த போது டிமோக்கின் தம்மை எவ்வளவு விரைப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு விரைப்பாய் செய்தார். அதற்கு மேலாக அவர் செய்ய முடியும் என்று ஒருவரும் நினைத்திருக்க முடியாது. இப்பொழுது சேனாதிபதி அவரிடம் பேசியதும் அவர் இன்னமும் அவரை பார்த்து கொண்டிருப்பாரானால் அந்த அதிகாரி தம்முடைய விரைப்பை நீடித்து செய்ய முடியாது என்பதை குட்டுஜோ உணர்ந்தார். அவருக்கு நன்மையை தவிர வேறு எதையும் குட்டுஜோ செய்ய நினைத்தவர் அல்ல. ஆகவே வேகமாய் அவர் பார்வையிலிருந்து திரும்பினார். அந்த சமயம் குட்டுஜோவின் தழும்புள்ள கொழுத்த முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. இஸ்மைல் என்பவன் யுத்த களத்தில் ஒன்றாயிருந்த தோழர்களில் ஒருவர். ஒரு தீரமான அதிகாரி. அவரை பற்றி உமக்கு திருப்திதானா என்று பட்டாள தளபதியிடம் சேனாதிபதி கேட்டார். தம்மை குதிரைப்படை அதிகாரி பின்னால் கேலி செய்து கொண்டு வருவதை அறியாத கமாண்டர் பதறி முன்னால் குனிந்து பதிலளித்தார். மிகுந்த திருப்திதான் மேன்மை தங்கியவரே என்றார். நம் எல்லோருக்கும், அதாவது எல்லோருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை இருக்கதான் செய்யும் என்று குட்டுஜோ புன்னகையோடு சொல்லி அவரிடமிருந்து மேலே நடந்தார். அவர் மது தேவதையிடம் தனி அபிமானம் கொண்டிருந்தார். இதற்காக தம்மை எங்கு கோபித்து கொள்ளப் போகிறாரோ என்று பயந்த கமாண்டர் பதில் பேசவில்லை. அந்த வினாடியில் குதிரைப்படை அதிகாரி அந்த சிவந்த மூக்குள்ள கேப்டனின் முகத்தையும் அவருடைய ஒட்டிய வயிற்றையும் பார்த்து அதே மாதிரி தோற்றத்தையும் உருவ நிலையும் கேலியாக காட்டி நடித்தார். நெஸ்பெட்ஸ்கியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. குட்டுஜோ திரும்பி பார்த்தார். அந்த அதிகாரிக்கு தமது முகபாவங்களை அடக்கி ஆளுவதில் பூரண ஆதிக்கம் இருந்ததாக தோன்றியது. ஏனெனில் குட்டுஜோ தாம் திரும்பியவுடன் அவருடைய முக சுழிப்புகள் திடீரென்று மறைந்து அவருடைய முகத்தில் ஆழ்ந்த மரியாதையான கலக்கமில்லாத தோற்றத்தை காட்டினார். 3வது கம்பெனி தான் கடைசியாக பார்வையிடப்பட வேண்டியது. எதையோ ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்பியோர் போல குட்டுஜோ சிந்தனை செய்தார். உடனே பரிவாரத்தில் இருந்த இளவரசர் ஆண்ட்ரூ முன்னால் அடியெடுத்து வைத்து மெதுவாக பிரெஞ்சு மொழியில் பேசினார். டொலாக்காவ் என்ற அதிகாரி இந்த பட்டாளத்தில் சாதாரண சிப்பாயாக மாறும்படி தண்டனை கொடுத்ததை பற்றி உங்களுக்கு ஞாபகமூட்டும்படி என்னிடம் சொன்னீர்கள் என்றார். டொலாக்காவ் எங்கே என்றார் குட்டுஜோ. சிப்பாய்களின் சாம்பல் வர்ண பெரிய கோட்டை அணிந்து கொண்டிருந்த டொலாக்காவ் தம்மை அழைக்கிற வரையில் காத்து நிற்கவில்லை.
அழகான தலைமயிரும் தெளிவான நீலக்கண்களும் கொண்ட அந்த அழகிய சிப்பாய் படைவரிசையிலிருந்து முன்னால் அடியெடுத்து வைத்து சேனாதிபதியிடம் சென்று சலாம் அடித்தார். உமக்கு ஏதாவது புகார் இருக்கிறதா என்று குட்டுஜோவ் லேசான முகசுளிப்போடு கேட்டார். ஆம் என்றார் குட்டுஜோவ். இது உமக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உமது கடமையை செய்யும் சக்கரவர்த்தி தயாளமுள்ளவர். நீ தகுதி உள்ளவராக நடந்து கொண்டால் நான் உன்னை மறக்க மாட்டேன். அந்த நீலக்கண்கள் பட்டாள கமாண்டரை பார்த்தது போலவே தைரியமாக சேனாதிபதியையும் பார்த்தன. ஒரு சிப்பாயையும் சேனாதிபதியையும் பிரித்து வைக்கும் சம்பிரதாயம் என்ற அந்த படுதாவை கிழித்து திறக்க விரும்புவதைப் போல அந்த தோற்றம் காணப்பட்டது. மேன்மை தங்கியவரே, ஒரு விஷயத்தை உங்களிடம் கேட்கிறேன் என்று டொலாக்காவ் தமது உறுதியான துணிவான கணீரென்ற துணியில் பேசினார். எனது குற்றத்திற்கு பரிகாரம் தேடுவதற்கும் மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்திக்கும் ருஷ்யாவுக்கும் எனக்குள்ள பக்தியை காட்டுவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்படி கேட்கிறேன். குட்டுஜோவ் திரும்பிக் கொண்டார். கேப்டன் டிமோகினிட்டியிலிருந்து அவர் பிரிந்தபோது அவருடைய கண்களில் தோன்றிய அதே புன்முறுவல் இப்பொழுதும் அவர் முகத்தில் படர்ந்தது. டொலாக்காவ் ஒவ்வொன்றையும் தம்மிடம் சொல்லிவிட்டது போலவும் அவர் சொல்ல விரும்பும் ஒவ்வொன்றையும் தாம் முன்பே அறிந்திருந்தது போலவும் அதனால் அலுத்து போய்விட்டது போலவும் தமக்கு வேண்டியது அது அல்லவே அல்லவென்றும் அவர் கூறுவது போல அவருடைய முகசுளிப்பு திரும்பி அவரது முகத்தை காட்டியது. அவர் திரும்பி தமது வண்டிக்கு போனார். பட்டாளம் கலைந்து கம்பெனிகளாக மாறி பிரணாவுக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த முகாமிற்கு அந்த கம்பெனிகள் போயின. தங்கள் கடினமான பயணத்திற்கு பின்னால் அங்கே சோடுகளும் உடைகளும் பெற்று ஓய்வு கொள்ளலாம் என்று சிப்பாய்கள் நம்பினார்கள். என் மீது உனக்கு கோபமில்லையே பிரக்கோர் இக்னாட்டிச் என்றார் பட்டாளத்தின் கமாண்டர். 3வது கம்பெனிக்கு தலைமை வகித்து கேப்டன் டிமோகின் அதை முகாமிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். குதிரை மீது ஏறிப்போன பட்டாளத்தின் கமாண்டர் அவரை சந்தித்து மேலே சொன்னபடி கேட்டார். அணிவகுப்பு பார்வையிடல் சந்தோஷத்துடன் முடிந்துவிட்டபடியால் பட்டாள கமாண்டரின் முகம் அடக்க முடியாத களிப்போடு பிரகாசித்தது. இது சக்கரவர்த்தியின் சேவையில் அதை தவிர்க்க முடியாது. அணிவகுப்பில் சில சமயம் ஒவ்வொருவர் அவசரப்பட்டு நடப்பது உண்டு. உம்மிடம் மன்னிப்பு கேட்பதற்கு நான் முதலாவதாக வருகிறேன். என்னை உமக்கு தெரியும். அவர் மிகவும் திருப்தியடைந்தார். பின்னால் தமது கையை கேப்டனிடம் நீட்டினார். அதை குறிப்பிட வேண்டாம் ஜெனரல். அப்படியெல்லாம் நான் ஒன்றும் தைரியமானவன் அல்ல என்றார் கேப்டன். அவர் புன்னகை செய்தபோது அவருடைய மூக்கு சிவந்தது. இஸ்மைல் யுத்த களத்தில் துப்பாக்கி கட்டையால் அவர் அடிபட்ட போது 2 பற்கள் காணாமல் போனதை அவருடைய புன்சிரிப்பு வெளிப்படுத்தியது. நான் அவரை மறக்க மாட்டேன் என்றும் அவர் மனக்கவலை இல்லாமல் இருக்கலாம் என்றும் திருவாளர் டொலாக்காவிடம் கூறும். நான் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை தயவு செய்து சொல்லும் பொதுவாக என்றார். இராணுவ சேவையை பொறுத்தவரையில் அவர் ரொம்பவும் ஒழுங்காக நடந்து கொள்கிறார் மேன்மை தங்கியவரே. அவருடைய ஒழுக்கம் என்றார் டிமோகின். அவருடைய ஒழுக்கத்தை பற்றி என்ன என்று கேட்டார் பட்டாள கமாண்டர். வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு விதமாக இருக்கும் என்று பதிலளித்தார் கேப்டன். ஒரு நாள் புத்திசாலித்தனமாக நல்லபடியாக நடந்து கொள்வார், நல்ல போக்குள்ளவராக இருக்கிறார். அடுத்த நாள் காட்டு மிருகமாக தோன்றுகிறார். போலத்தில் ஒரு யூதரை உயிர் போகிற மாதிரி அடித்து விட்டார். சரி சரி என்றார் பட்டாள கமாண்டர். இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கும் ஒரு வாலிபனிடம் ஒருவர் இரக்கமே காட்ட வேண்டும். அவருக்கு முக்கியமான தொடர்புகள் இருக்கிறது என்பதை உனக்கு தெரிய வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் அப்படியே செய்கிறேன் மேன்மை தங்கியவரே என்று கமாண்டரின் கருத்தை அறிந்து கொண்டவர் போல புன்முறுவல் காட்டி டிமோகின் சொன்னார். நல்லது, அப்படியே செய். பட்டாளத்து கமாண்டர் சிப்பாய்களின் வரிசையில்
லொடாக்காவை கண்டுபிடித்து குதிரையை நிறுத்தி அவரிடம் பேசினார். அடுத்த சம்பவத்திற்கு பின்னால் வாகு வலயமாக லொடாக்காவ் சுற்றிலும் பார்த்தார். ஆனால் ஒன்று சொல்லவில்லை. அவருடைய உதடுகளில் தொங்கிய இகழ்ச்சியான புன்சிரிப்பும் மாறவில்லை. நல்லது, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தொடர்ந்தார் பட்டாள கமாண்டர். ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஒரு கோப்பை வோட்கா கிடைக்கும் என்று அவர் சிப்பாய்களுக்கு கேட்குமாறு சொன்னார். உங்கள் எல்லோருக்கும் வந்தனம், கடவுளுக்கும் நன்றி என்று சொல்லி அந்த கம்பெனியை கடந்து அடுத்த கம்பெனிக்கு குதிரை மீது போனார். நல்லது, அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல பேர் வழிதான். அவரிடம் ஒருவர் பணியாற்ற முடியும் என்று டிமோக்கின் தமது பக்கத்தில் இருந்த கீழ் அதிகாரியிடம் கூறினார். அந்த பட்டாள கமாண்டருக்கு ஆடுதன் ராஜா என்று கேலி பெயரும் உண்டு. பார்வையிடலுக்கு பின்னால் அதிகாரிகளிடம் காணப்பட்ட உற்சாகமான சுபாவம் சிப்பாய்களுக்கு பரவியது. சந்தோஷத்தோடு கம்பெனி நடந்து சென்றது. எல்லா திசைகளிலும் சிப்பாய்களின் குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. குட்டுஜோவுக்கு ஒரு கண் குருடு என்று சொல்கிறார்களே, அப்படியேதான், முழு குருடு. இல்லை நண்பரே, உமது பார்வையை விட தீட்சணியமான பார்வை அவருக்கு உண்டு. சோடுகளும் கால் பட்டிகளும் எல்லாவற்றையும் அவர் கவனித்தார். அவருடன் இருந்தாரே இன்னொருவர், அந்த ஆஸ்திரியன், அவர் தம் உடம்பெல்லாம் வெண்பொடியை பூசிக்கொண்டிருப்பதைப் போல காணப்பட்டார். மாவை போன்ற வெள்ளை, துப்பாக்கிகளை பாலிஷ் செய்வது போல அவரையும் அவர்கள் பாலிஷ் செய்வார்கள் என்று நினைக்கிறேன் என்றார். நான் கேட்கிறேன் பெடிஷான், யுத்தங்கள் எப்பொழுது ஆரம்பமாக போகின்றன என்பதை அவர் சொன்னாரா? நீ அவருக்கு பக்கத்தில் இருந்தாயே. போனோபார்ட் பிரவ்னாவில் இருப்பதாக ஒவ்வொருவரும் சொல்கிறார்களே. போனோபார்ட்டா? இந்த முட்டாள் சொல்வதை கேளுங்கள். அவனுக்கு தெரியாத விஷயம். பிரஷ்யர்கள் இப்பொழுது போர்க்கோலம் பூண்டுவிட்டார்கள். திரியர்கள் அவர்களை அடக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடக்கி முடிந்ததும் போனோபார்ட்டோடு யுத்தம் ஆரம்பமாகும். இவன் பிரணாவில் போனோபார்ட் இருப்பதாக சொல்கிறான். நீ ஒரு முட்டாள் என்பதை அது காட்டுகிறது. மிகுந்த ஜாக்கிரதையோடு நீ கவனிப்பது நல்லது என்றார். இந்த படைவீட்டு அதிகாரிகள் எம்மாதிரியான பிசாசுகள் என்பதை பாருங்கள். 5வது பட்டாளம் அதற்குள்ளாக கிராமத்திற்குள் நுழைந்துவிட்டது. நம்முடைய முகாமிற்கு தயாராகிவிடும். எனக்கு ஒரு பிஸ்கட் கொடு ஏ பிசாசே என்றார். எனக்கு நேற்று நீ புகையிலை கொடுத்தாயா? பரவாயில்ல, இந்தா எடுத்துக்கோ, பாதகமில்லை என்றார். இங்கே நம்மை நிற்கச் சொன்னாலும் சொல்வார்கள், அல்லது சாப்பிடுவதற்கு முன்னால் இன்னும் 4 மைல் நடக்க வேண்டியிருக்கலாம். அந்த ஜெர்மானியர்கள் நமக்கு வாகனங்கள் கொடுத்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். நீ பேசாமல் அதில் இருக்க வேண்டியதுதான். அது தானாகவே இழுத்து கொண்டு போகும். இங்கே மக்கள் எல்லாம் பிச்சைக்காரத்தனமாக இருக்கிறார்கள் நண்பனே. அங்கே எல்லோரும் ருஷ்யாவின் ஆட்சிக்குட்பட்ட போலாந்துக்காரர்களாக தோன்றினார்கள். ஆனால் இங்கே எல்லோரும் ஜெர்மனியர்கள். பாடகர்கள் எல்லோரும் முன்னால் பொங்கல் என்று கேப்டன் உத்தரவிட்டார். வெவ்வேறு வரிசையிலிருந்து 20 பேர் முன்னால் ஓடினார்கள். ஒரு பேண்டுக்காரனும் அவர்களின் தலைவரும் பின்னால் திரும்பி பாடகர்களை பார்த்து கையை வீசி ஒரு நீளமான சிப்பாய்களின் பாட்டை ஆரம்பித்தார்கள். பொழுது விடிந்தது, சூரியன் மேலே வந்து கொண்டிருக்கிறான் என்று பாட்டு ஆரம்பமாகி, மேலே செல்லுங்கள் சகோதரர்களே, புகழை நோக்கி செல்லுங்கள், நமது தந்தை காமென்ஸ்கி தலைமையில் செல்லுங்கள் என்று பாட்டு முடிந்தது. துருக்கியில் நடந்த யுத்த சமயத்தில் இந்த பாட்டு கட்டப்பட்டது. இப்பொழுதும் ஆஸ்திரியாவில் இந்த பாட்டு பாடப்பட்டு வருகிறது. அதில் ஒரே ஒரு மாறுதலை செய்திருந்தார்கள். அதாவது தந்தை காமென்ஸ்கி என்பதற்கு பதிலாக தந்தை குட்டுஜோவ் என்று மாற்றியிருந்தார்கள். பாட்டின் கடைசி வார்த்தைகளை சிப்பாய்கள் சொல்வது போல சொல்லிவிட்டு அந்த பேண்டுக்காரன் தரையில் எதையோ வீசுவது போல தன் கையை பலமாக வீசினான். அழகாயிருந்த அவனுக்கு 40 வயது இருக்கும். கடுமையோடு பாடல்களை பார்த்து கண்களை இடுக்கினான்.
எல்லோருடைய கண்களும் தன் மீது பதிந்திருக்கின்றன என்பதை கவனமாக தெரிந்து கொண்ட பின்பு ஏதோ கண்ணுக்கு தெரியாத அருமையான ஒன்றை தலைக்கு மேலாக தூக்குவது போல 2 கைகளையும் மேலே உயர்த்தி சில வினாடிகள் அப்படியே வைத்திருந்து திடீரென்று கைகளை கீழே வீச ஆரம்பித்தான். ஹோ எனது வீடு, ஹோ எனது வீடு என்று பாடினாள். ஹோ எனது வீடு என்ற பாடலை 20 குரல்கள் அந்த பாட்டை பாடின. காஸ்டனேட் என்ற இரட்டை குரல் வாத்தியம் வாசிப்பவன் வரிசையை விட்டு முன்னால் ஓடி வந்தான். தனது ஜாமான்களின் சுமையையும் கவனிக்காமல் கம்பெனியின் முன்பாக அவன் பின்னோக்கி நடந்து தோள்களை குலுக்கி கொண்டு யாரையோ பயமுறுத்துவது போல தன்னுடைய காஸ்டனேட் வாத்தியத்தை வீசி ஆட்டிக்கொண்டு இருந்தான். சிப்பாய்கள் கைகளை ஆட்டி தவறாமல் தாளம் போட்டு நீண்ட நடை போட்டு நடந்து கொண்டிருந்தார்கள். கம்பெனிக்கு பின்னால் வண்டி சக்கரங்களின் சப்தமும் வில்களின் கீரிச்சிடும் சப்தமும் குதிரைகளின் குளம்பு ஓசையும் கேட்டன. அவருடைய பரிவாரமும் நகரத்திற்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். சேனாதிபதியும் அவருடைய பரிவாரமும் சிப்பாய்களின் பாட்டையும் ஒருவன் ஆடிக்கொண்டிருந்த ஆட்டத்தையும் சந்தோஷமாக அவர்கள் நடந்து போவதையும் கண்டு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். கூச்சமில்லாமல் அவர்கள் அம்மாதிரியே செய்து கொண்டு போகட்டும் என்று சேனாதிபதி செய்கை காட்டினார். பலப்பக்கமுள்ள 2வது வரிசையில் இருந்த ஒரு நீல கண் கொண்ட சிப்பாய் சேனாதிபதியின் வண்டி அப்பக்கமாக போகும்போது கவனிக்க நேரிட்டது. அவர்தான் டொலோகாவ். விசேஷமான ஒயிலுடனும் தைரியத்துடனும் பாட்டுக்கு தக்க தாளம் போட்டு அந்த வண்டியில் போகிறவர்களை பார்த்தார். அவர் பார்த்த பார்வையானது அந்த கம்பெனியோடு அந்த சமயம் அவர்களும் நடந்து வர கொடுத்து வைக்கவில்லையே என்று பரிதாபப்படுவது போல இருந்தது. முன்னால் பட்டாள கமாண்டரை கேலி செய்து நடித்து காட்டிய குட்டுஜோ பரிவாரத்தை சேர்ந்த அந்த குதிரைப்படை அதிகாரி வண்டிக்கு பின்னால் சவாரி செய்வதிலிருந்து கொஞ்சம் பின்தங்கி டொலாக்காவிடம் நெருங்கினார். குதிரைப்படை அதிகாரி செர்கோவ் ஒரு சமயம் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்தபோது டொலோக்காவின் தருதலை கூட்டத்தில் சேர்ந்திருந்தார். டொலோக்காவை வெளிநாட்டில் அவர் முன்னால் பார்த்தபோது அவரை தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொள்ள பிரியப்படவில்லை. இப்பொழுது குட்டுஜோவ் அந்த கனவான் சிப்பாயிடம் பேசியதால் இவரும் பழைய நண்பர் என்ற நட்போடு பேச ஆரம்பித்தார். எனது அன்பான பேர் வழியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பாட்டு சப்தத்துக்கு இடையே தமது குதிரையை கம்பெனி நடக்கும் வேகத்தில் நடத்தி கொண்டு கேட்டார். நான் எப்படி இருக்கிறேனா என்று இனிமையற்ற குரலில் டொலோகாவ் பதிலளித்தார். நீ பார்க்கிறபடியே தான் நான் இருக்கிறேன் என்றார். அந்த இனிமையான கீதம் செர்கோவின் சரளமான கனிப்பான பேச்சுக்கும் வேண்டுமென்றே கனிவற்ற தன்மையில் டொலோகாவ் கொடுத்த பதிலுக்கும் தாளம் போடுவது போல இருந்தது. அதிகாரிகளிடம் நீர் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டார் செர்கோவ். ரொம்ப சரியாய், அவர்கள் நல்ல ஆசாமிகள். நீ எப்படி சேனாதிபதியின் பரிவாரத்தில் நுழைந்து விட்டீர்கள் என்று கேட்டார். என்னை அந்த பிரிவில் சேர்த்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது உத்தியோக முறையில் இருக்கிறேன். இருவரும் மௌனமானார்கள். தனது அகலமான சட்டை கையிலிருந்து ராஜாளியை அவள் மேலே பறக்கவிட்டாள் என்ற அந்த பாட்டில் ஒரு அடி வந்தது. அந்த பாட்டு தைரிய உற்சாக உணர்ச்சிகளை தாமாக தோன்றும்படி செய்தன. அந்த சமயத்தில் அந்த அடி பாடப்படாமல் இருந்திருந்தால் இவர்களுடைய உரையாடல் ஒருவேளை வேறு விதமாக இருந்திருக்கும். ஆஸ்திரியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது உண்மைதானா என்று டொலோகாவ் கேட்டார். பிசாசுக்கு தான் அது தெரியும். அவர்கள் அம்மாதிரி பேசிக்கொள்கிறார்கள். எனக்கு சந்தோஷம் என்று அந்த பாட்டுக்கு தகுந்தபடி சுருக்கமாகவும் தெளிவாகவும் டொலோகாவ் பதிலளித்தார். எப்பொழுதாவது மாலை வேளையில் வாருங்கள், சீட்டாட்டம் போடலாம் என்றார் செர்கோவ். ஏன், உம்மிடம் பணம் அதிகமாக இருக்கிறதா? வா என்றால் வாயேன். என்னால் முடியாது. அப்படிலாம் செய்வதில்லை என்று நான் சத்தியம் செய்திருக்கிறேன். தாழ்த்தப்பட்ட என்னுடைய பதவியிலிருந்து மறுபடியும் என்னுடைய பழைய பதவிக்கு அமர்த்தப்படும் வரையில் நான் விளையாடவோ குடிக்கவோ மாட்டேன். நல்லது. அதெல்லாம் முதல் சண்டையில் கலந்து கொள்கிற வரையில்தானே? பார்க்கலாம். அவர்கள் மீண்டும் மௌனமானார்கள். உமக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடம் வாரும்.
சேனாதிபதியின் பரிவாரத்தில் இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் ஏதாவது உதவியாக இருப்பார்கள். டொலாக்காவ் முறுவலித்தார். உமக்கு சிரமம் வேண்டாம். எனக்கு ஏதாவது தேவையா இருந்தா நான் கெஞ்ச மாட்டேன், நானே எடுத்துக்கொள்வேன் என்றார். நல்லது, அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம். நானும் சும்மாதான். போய் வருகிறேன். நலமாக இருங்கள். என்னுடைய சொந்த நாட்டிற்கு அந்த வழி நீளமானது, வெகு நீளமானது என்ற பாட்டு முழங்கியது. செர்கோவ் தமது பூட்ஸில் உள்ள தார் சக்கரத்தால் குதிரையை குத்தினார். எந்த காலை முதலில் எடுத்து வைப்பது என்று தெரியாமல் குதிரை முதலில் துள்ளி பின்னால் அமைதியடைந்து சங்கத்தின் தாளத்திற்கு தக்கபடி தாளத்தை விடாமல் நாற்கால் பாய்ச்சலில் ஓடி கம்பெனியை தாண்டி வண்டியை அடைந்தது. பகுதி 2 முடிந்தது.